Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொரக்காவும் ரெண்டு வகையான பருப்பும் போட்டு சூப்பரான கூட்டு தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம குயிக்கா பண்ணிடலாம். அதே சமயம் ஒரே ஒரு பாட் போதும் இதை பண்றதுக்காக. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிற டைம்ல இதை குயிக்கா பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். நான் இதை ஃபுல்லாக பண்ண போகிறதில்ல. இதில் பாதி மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சொரக்காயில் நம்ம தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை நல்லா சீவினதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே இருக்க அந்த சீடோடு தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சொரக்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் நான் சீடோடவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கட் பண்ணுறப்ப அந்த சீடு வந்து கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. பிஞ்சாக இருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண சொரக்காவை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுகுன இந்த பருப்பை நம்ம இந்த காயோட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த பருப்பு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டு இதை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்துருக்கும். இப்போ இது கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு இதை நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த காரம் எல்லாமே அதில் வந்து நல்லா இறங்கும். இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை வந்து நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து இதோட நம்ம கொட்டிடலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி இலையை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பருப்பு கூட்டு வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 2 வகையான பருப்பு சேர்த்துருக்கோம். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை நல்ல ஒரு சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்ல தாராளமாக 2 கரண்டி அளவுக்கு அந்த சொரக்காய் பருப்பு கூட்டையும் போட்டுட்டு தொட்டுக்கு கொஞ்சமாக ஊறுகாய் அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சுட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் இதை கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.